Hi friends, நீங்க நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீ கடையில எல்லாம் செய்யற போண்டா அதே டேஸ்டோட வீட்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த போண்டா செய்ய தேவைப்படுற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே இதுதான். இது இருந்தா நம்ம டேஸ்டியான போண்டா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது ஆனியன் தோல் உரிச்சு வச்சிருக்கேன், கொத்தமல்லியை சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கேன், இஞ்சி வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அப்புறமா அரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் 3 காரத்துக்கு எடுத்திருக்கேன், கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அரிசி மாவு அதே 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் சீரகம் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து பிஞ்ச் போட்டால் போதும், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பெருங்காயம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு, நெக்ஸ்ட் மைதா மாவு லாஸ்ட்டில் இதுதான் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் இது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான போண்டா ஈஸியாக செஞ்சுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இது நான் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன், அப்படி உங்களுக்கு இல்லைன்னா விட்டுருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் மட்டும்தான். ஆனியனை இது மாதிரி நம்ம நீட்டாக அரிஞ்சு வச்சுருப்போம்ல, அது மாதிரி அரிஞ்சிட்டு இது மாதிரி தனித்தனியாக உதிர்த்து விட்டுறணும். தனித்தனியாக வரணும், அது மாதிரி நல்லா உதிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆனியனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கை விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி அந்த வெங்காயத்தோட உப்பை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா இதோட தண்ணி வந்து நல்லா விடணும். இப்போவே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நம்மளுக்கு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இது மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் க்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா தண்ணி விடும். நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா திருப்பி நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் காரம்லாம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இறங்கும். இந்த மாதிரி அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சீரகம், மஞ்சத்தூள், உப்பு வந்து அதுலேயும் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வந்து மாவு எல்லாமே செட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதோ பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வடை பதத்துக்கு நம்மளுக்கு வரத்துக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு அரிசி மாவுலாம் வந்து 2 ஸ்பூன் தான் எடுத்தோம். ஆனால் வந்து மைதா மாவு வந்து கூட ஆகும். ஏன்னா நம்ம இதோட அட்ஜஸ்ட் பண்ணுறதே லாஸ்ட்டு மாவு பிசைறது வந்து மைதா மாவை வச்சு தான். நம்மளுக்கு வடை டெக்ஸ்சர் வரத்துக்கு நம்மளுக்கு வந்து மைதா மாவு வச்சு தான் நம்ம மாவு பிசையணும். ஏற்கனவே நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருந்தேன், இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வடை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இந்த பதம் வரத்துக்கு நான் வந்து
ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், உருண்டை பதம் வரும். இது மாதிரி உருண்டை பதம் வரணும். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன், இது ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சும்மா ஒன்று போட்டு பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம போண்டா போட்டுக்கலாம். போண்டாவை நல்லா உருட்டி உருட்டி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. போண்டா போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. எடுக்கும் போது அதே மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. நம்ம பொரிக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், நான் இப்போ போட்டதால் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சு எடுத்துடணும். இப்போ நான் அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நம்ம டெஸ்டிங்காக போட்டோம்னா அதை எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம போண்டா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம அழகான போண்டா எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக அந்த டெக்ஸ்சரே எவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே நம்ம அந்த டீ கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம